நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். வருகிற ஜனங்களுக்கு, தகப்பனை வந்திருக்கிற ஜனங்களுக்கு, இதை கேட்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கும்படியாக இப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அடியனை மறுத்து கர்த்தரை வெளிப்படுங்க, எங்களோடு நீங்க பேசுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எடுத்தவர் வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம், அதனுடைய 26வது வசனத்துடைய முதல் பகுதி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். ஆண்டவர் யாரோடு உடன்படிக்கை செய்கிறாராம்? இஸ்ரவேல் ஜனங்களோடு. இஸ்ரவேல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? சமாதானத்தின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி, அல்லேலூயா, அதுக்கு அடுத்துதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவர்களை அந்த உடன்படிக்கையிலே நிலைப்படுத்துவேன். என் உடன்படிக்கையிலே, நான் பண்ணுகிற உடன்படிக்கையிலே அவர்களை நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இன்று தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. உடன்படிக்கையின் தேவன் என்று சொன்னால், இப்போ திருமணத்துல நீங்க போயிருப்பீங்கன்னு சொன்னா, கிறிஸ்தவ முறைப்படி நீங்க திருமணத்தின் காரியங்களை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, கணவன் மனைவி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. உடன்படிக்கை பண்ணும் போது, நான் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. இது திருமண உடன்படிக்கை. அதே போல ஆண்டவர் நம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ண இருக்கிறார். என்ன உடன்படிக்கையா? சமாதானத்தின் உடன்படிக்கை மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு கூட பண்ணுகிற அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் எசேக்கியேல் மூலமாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவேன். எவ்வளவுதான் ஆண்டவரை விட்டு வழிவிலகி போனாலும் ஆண்டவர் அவர்களை தேடி போய் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறார்? நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. உடன்படிக்கை என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை நம் மரணம் பிரிக்கும் வரை, மரணம் தான் நம்மை பிரிக்கும் வரை, நான் உனக்கும் நீ எனக்கும் என்று சில திருமண உடன்படிக்கை பார்க்கிறோம். கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? உங்களுக்கும் தேவனுக்குமாக சமாதான உடன்படிக்கையா இருக்கிறது. அந்த சமாதான உடன்படிக்கை எப்படியா? அது நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை விட்டு விட்டு போகிறவர் அல்ல, அந்த நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கிற அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூறுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த உடன்படிக்கையில் ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான் பரலோக ராஜ்யம் போக வேண்டும், நான் பரலோகத்துக்கு போக வேண்டும், கர்த்தரை முகமுகமாய் நான் பார்த்து கர்த்தரோடு கூட நான் ஆராதிக்க வேண்டும் என்கிற அந்த உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கையில் ஆண்டவர் எப்படி பண்றாரா? அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் சும்மா விடுகிறதுக்காக உங்களை அழைக்கவில்லை. உங்களை நீங்க சும்மா இருக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணவில்லை. உங்களை எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி. அல்லேலூயா. வர்த்திக்க பண்ணு என்று சொன்னால், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீ வெறுமையாக அல்ல, நீ பிள்ளை இல்லாமல் அல்ல, நீ குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு உன் எல்லைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் சொல்ற நித்திய உடன்படிக்கை. எனக்கு நித்திய உடன்படிக்கை வேணும், நான் அந்த உடன்படிக்கையில கை கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த உடன்படிக்கையிலே நாம் கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் மனிதர்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுல முதலாவது ஒரு
உடன்படிக்கை நடக்கிறது என்னவென்று சொன்னால், இந்த பூமியை நான் அழிக்காதபடிக்கு நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் முதலாக மனுஷனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் மனுஷனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன் மனைவியோடு கூட உன் குமாரனும் உன் மனைவியும் உன் குமாரனின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பீர்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். என்ன உடன்படிக்கை என்று சொன்னால், நான் உன்னோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். நீயும் உங்களோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிக்கலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் பூமி அழிக்க போகிறார். பூமி சீர்கெட்டதாய் பாவம் பெருகி இருக்கிறதாய் ஆண்டவர் கண்டபோது, பூமியை அழிக்க நினைத்த போது, அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த நோவாவின் கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அதனுடைய 5வது வசனம். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதய நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாதே என்றும் கர்த்தர் சொன்னார். ஆண்டவர் பூமியை உருவாக்குறார். ஜீவஜந்துகளை உருவாக்குற ஆதியாகம புஸ்தகத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கிறோம். நாம் பூமி வெறுமையா இருக்கும்போது ஆண்டவர் சூரிய வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், கட்டாந்தரை உண்டாக்குகிறார், கடலை உருவாக்கி எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். மனுஷனையும் உருவாக்குகிறார். மனுஷனை உருவாக்குனதுக்கு அப்புறம் பிசாசானவன் பாவத்தில் விழச் செய்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தான் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷர் பூமி மேல் பெருக துவங்கி அவர்கள் குமார்த்திகள் பிறந்த போது அங்கே பாவம் பெருக ஆரம்பித்தது. அங்க மனுஷருடைய அக்கிரமம் பூமியில பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது கர்த்தர் கண்டு பூமி அழிக்க பார்க்கிறார். மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறார். மனுஷனை உருவாக்குனது கர்த்தருக்கு அது விசனமா இருந்தது. வசனம் சொல்லப்படுகிறது, அக்கிரமம் பூமியில பெருகும் போது ஆண்டவர் பூமியை அழித்தார். அல்லேலூயா. பூமி அழித்ததுக்கு அப்புறம் தான் அந்த அழிப்பதற்கு முன்பாக நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். நீயும் உன் மனைவியும் உன் குமாரன் மனைவிகளும் நான் அனுப்புகிற ஜோடா இருக்கிற மிருக ஜீவனங்களும் ஊர்வனங்களும் பிராணிகளும் உன் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. மனுஷனிடத்தில் முதலாவது ஆண்டவர் பண்ணுகிற உடன்படிக்கை இதுதான். நான் தேசத்தை அழிக்கப் போகிறேன், நான் பூமி அழிக்கப் போகிறேன், உன் குடும்பத்தை பேழைக்குள் வைத்து நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மகிமைப்படுவதாக. ஏனென்று சொன்னால், பாவம் பெருகி இருக்கிற தேசத்துல சமாதான குலைச்சல்கள் கடந்து வரும். பாவம் எங்க தேசத்துல பெருகி இருக்கிறதோ, பாவம் எந்த இடத்துல இருக்கிறதோ அங்க தேசத்துல சமாதானத்தை கெடுக்கிற பிசாசானவன் குடும்பங்களில சமாதானத்தை கெடுப்பான். பாவம் இல்லாத தேசத்துல கர்த்தருடைய சமாதானம் தங்கி இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் எடுப்பீங்கன்னு சொன்னா ஆதாமும் ஏவாளும் இருக்கும் போது அங்கே சமாதானம். ஏன்னு சொன்னா ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார். பாவம் அங்க இல்ல. அவர் கனியை புசிக்கிற வரைக்கும் பாவம் இல்ல. கனியை புசித்ததுக்கு அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்ததுக்கு அப்புறம் தான் பாவம் உண்டாக ஆரம்பித்தது. அல்லேலூயா. அந்த பாவம் உண்டாகும் போது பூமியிலே சமாதானத்தின் குலைச்சல்கள் வந்தது. அந்த சமாதானம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் நோவாவோடு. நீயும் உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரும் மனைவியும் பேழைக்குள் பிரவேசிகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்தின் வாழ்க்கைக்குள்ளாக பாவத்தின் தன்மைகள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் சமாதான குலைச்சல்கள் வரும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமில்லாமல் தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்கள், தேவன் வேண்டாம் என்று சொல்ல காரியத்தில் நாம் நடப்போம் என்று சொன்னால் நம் குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டாகும். பிசாசானவன் நம்மை மேற்கொள்வான். குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கும்படி அநேக காரியங்களை கொண்டு வருவான். ஆனா அதற்கு ஆண்டவர் சொன்னார், ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி நோவாவோடு உடன்படிக்கை ஏற்படுத்தினார். உடன்படிக்கை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் நோவா பேழைக்குள் பிரவேசித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேழையின் ஜன்னலை கதவை மூடினார். மனுஷன் மூடினான்னு தான் திறந்திருப்பான். ஆண்டவர் பேழையின் கதவை மூடினார். அல்லேலூயா. அது ஏன்னு சொன்னால், கர்த்தர் பூமியை அழிப்பதற்கு மனுஷனை உண்டாக்குவதற்கு மனஸ்தாபம் கொண்ட பாவம் பெருகினது போது ஆண்டவருடைய இருதயம் மனஸ்தாபம் கொண்டது. 7வது வசனம் வாசிக்கும் போது 6வது வசனத்தை வாசிக்கும் போது
அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். நம்மை உருவாக்கினவர், அவருடைய சாயலாக உருவாக்கின தேவன் நம்மை பூமியிலே படைத்ததற்காக, மனுஷனை படைத்ததற்காக அவர் என்ன பண்றாராம்? மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுகிறது மாத்திரமல்ல, அவருடைய இருதயத்துக்கு விசனமா இருந்து சமாதான குலைச்சல். ஆண்டவருக்கே நாட்களில மனுஷனை உண்டாக்கினதற்காக விசனப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் பெருகும் போது ஆண்டவருடைய இருதயம் அது விசனப்படுகிறதா இருக்கிறது. ஏன்னா பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தர். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களை மூடிக்கொண்டு சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை கண்ட ஏசாயா என்ன சொல்றாரா? முகங்குப்புற விழுந்து, ஐயோ நான் அதமானே, அசுத்த உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. இங்க பாவம் தேசத்திலே பெருகிறது. ஆண்டவர் பூமி அழிக்க போகிறார், மனுஷன் அழிக்க போகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார், ஒரு பேழையை கட்டும்படியாக. வாசிக்கலாம். 7வது வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை விக்கிரமம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்று கர்த்தர் மகிமைப்படுவார். அப்பொழுதுதான் ஆண்டவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆண்டவர் சொல்றார், பாவம் பெருகிறது. ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொன்னால், தேசத்திலே சமாதானம் இல்லை, பாவம் அதிகமானது. அதனால் அந்த சமயத்திலே ஆண்டவர் நோவாவுக்கு கிருபையை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. 11-12 வசனம் வாசிக்கும் போது, பூமி சீர்கெட்டதா இருக்கிறது, நான் பூமி அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்லி ஆண்டவர் நோவாவிடத்து சொல்கிறார். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடிமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்த்து நோவாவுக்கு கட்டளை கொடுக்கிறார், நீ பேழையை உண்டாக்கு என்று சொல்லி. ஆண்டவர் பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீ கொப்பேறு மரத்துல ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். அந்த பேழை உண்டாக்கும்படி உண்டான காரியத்தை நோவாவுக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றார். அப்பொழுதே ஆண்டவர் ஒரு இன்ஜினியர் உருவாக்குறார், நோவா உருவாக்குறார். பாருங்க, ஆண்டவர் சொன்ன அளவின்படி நோவா பேழையை கட்டி முடித்தார். கட்டி முடித்ததுக்கு அப்புறம் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, உன்னோடு என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி. அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அது நித்திய உடன்படிக்கை. அந்த நோவாவின் சந்ததி பாதுகாக்கப்பட்டது, நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நோவாவின் குடும்பத்தின் மூலியமாக சந்ததி தேசத்திலே ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த வர்த்திக்க பண்ணினது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலிருந்து ஆண்டவர் தங்களுக்கு என்று ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. ஆண்டவர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நீ ஆதியாகம புத்தகத்தை நீ வாசித்து வரும்போது பார்க்கலாம், ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை ஆண்டவர் மனிதரோடு பண்ணின உடன்படிக்கை. ஆனால் தேவன் மனிதரோடு பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் மறப்பதில்லை, அவர் கைவிடுகிறவர் அல்ல. சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதுக்கப்புறம் ஜலப்பிரவாக முடிந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் மீண்டும் அந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். எப்படி என்று சொன்னால், தேவன் சொன்ன வார்த்தைகளை 9ஆம் அதிகாரத்துல, ஆதியாகம புத்தகம் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, பின்னும் தேவன் நோவாவை அவன் குமாரன் ஆசீர்வதித்து, நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வர்த்திக்கப்படுகிறார், நிலைப்படுத்தினார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் பூமியில நிலைப்படுத்தினார். நிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி. 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, ஆண்டவர் தன் சொன்ன உடன்படிக்கை ஆண்டவர் உறுதிப்படுத்தி மீண்டும் அதை நிலைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், பாவத்துக்கு மரித்து நம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம் ஆண்டவரோடு செய்யும் உடன்படிக்கை ஞானஸ்தான உடன்படிக்கை. அல்லேலூயா. ஆண்டவரோடு நாம் பண்ணுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? அது ஞானஸ்தான உடன்படிக்கை. தேவன் என்னுடைய பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் வீடோடு எழுந்திருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், அடுத்த கட்ட உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், அது ஞானஸ்தான உடன்படிக்கை என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா.
மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை சீஷர்களாக்க வேண்டும் என்று. அதுதான் ஆண்டவர் நம்மோடு எதிர்பார்க்கிற உடன்படிக்கை. கர்த்தர் நம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கை எப்படிப்பட்டதா இருக்க? ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை, அது நித்திய உடன்படிக்கை. மூன்றாவது ஞானஸ்தான உடன்படிக்கை. அந்த ஞானஸ்தான உடன்படிக்கை நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னால், அந்த ஞானஸ்தானத்தை நான் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று நான் வாழ்வேன் என்று சொன்னால், கர்த்தருக்கென்று பரிசுத்தமான இருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவர் என் குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தேவன் என்னோடு கூட உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஏன்னு சொன்னா, அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் என்னுடைய பாவத்துக்காக மரித்து எனக்காக மீண்டும் அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பார் என்கிற எழுந்திருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள் இருக்கும் என்று சொன்னால், அடுத்த கட்ட நடவடிக்கை அது ஞானஸ்தான உடன்படிக்கை. கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அது உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஞானஸ்தான உடன்படிக்கை. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. 2005ஆம் ஆண்டு சென்னையில பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது, அப்ப ரட்சிப்பு எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப வசனம் என்னை தொட்டது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்னை அந்த வார்த்தை என்னை தொட்டது. அந்த வார்த்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அவரை தந்தரலி. யாரை தந்தரலி? தம்முடைய குமாரனை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தை என்னை தொட்டது. என்னுடைய பாவத்துக்காக ஒருவர் மரிக்கிறார் என்று சொன்னால், நான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை என்று சொல்லி நான் அப்பொழுது ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தான உடன்படிக்கை போவதற்கு முன்பாக ஆண்டவர் என்னை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் நான் போய் கேட்டேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற அந்த கட்டளைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தது போல நீங்கள் நடக்கும். என்னோட பாவத்துக்காக அவர் மரித்தார், என்னோட பாவத்துக்காக அவர் மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிற அந்த சுவிசேஷ அந்த வார்த்தை தான் எங்களை தொடுகிறது. என்னோட பாவத்துக்காக அவர் மரித்தார் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு அடுத்த உடன்படிக்கையை நீங்க ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள கடந்து வருகிறது. அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். அது வரைக்கும் சமாதானம் இருக்கிறது. நான் ஒரு பூசாரி குடும்பம் சேர்ந்தவன், நான் பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவன். நான் அதை விட்டு வந்து அதில் இருக்கிற வரைக்கும் இருந்து சந்தோஷத்தை பார்க்கலும், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதமான அமைதியும் சந்தோஷத்தை கற்றுத் தந்தார். அல்லேலூயா. தேவனாம் மகிமைப்படுவதாக. ஏன் சொல்றேன்னா, நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு வெளியே போனாலும் என்னை தேடி வந்து என்னை ரட்சிக்கிறவர் ஒரு உண்டு என்று சொன்னால் நான் ஆராதிக்கிற இயேசு மாத்திரம். அல்லேலூயா. 3 வருடம் 2 வருடம் வேதாம கல்லூரி முடித்து உலகத்தின் ஆசைக்குள்ள போனேன். தேவனை விட்டு வழிவிலுக்கு போனேன். பணம் சம்பாதிக்க ஒரு ஆசையில போனேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அழைத்தார். 4 திசையும் அடைக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் மீண்டும் என்னை தேடி வந்தார். நான் போல, அவர் என்னை தேடி வந்தார். நீ ஊழியத்துக்கு வா, இது உனக்கு கடைசி வாய்ப்பு, இதுக்கப்புறம் மரணம் தான் தெளிவாக பேசினார். தேவசமத்தில் ஒப்பு கொடுத்த ஊழியக்காரன் எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால், அடுத்த உடன்படிக்கைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஞானஸ்தான உடன்படிக்கை. அப்படி நாம் கீழ்ப்படி நடக்கும்போது ஆண்டவர் நம்ம குடும்பத்திற்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதரோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இங்க 2வது நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் தேவ மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், நம்முடைய சமாதானத்தை குலைச்சலாக்குகிற வார்த்தைகளை பேசுகிற மனிதர்கள் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். வாசி அதான் இங்க தேவ மனிதனாய் இருக்கிற தேவன் அவரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அழிந்து கொண்டதுக்கு அப்புறம் உடன்படிக்கை பண்ண வருகிறாங்க. என்ன உடன்படிக்கையா? சமாதான உடன்படிக்கை. ஈசாக்கோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை பண்ண வருகிறான். இங்க அந்த பஞ்ச காலத்துல 1ஆம் அதிகாரம் 26வது வசனம் 26ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது
ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை பார்க்கலும் ஈசாக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டானது. அந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு என்ன பண்றாரா, கேராருக்கு போனான். கேராருக்கு போகும்போது அங்க ஆண்டவர் தரிசனமாகிறார். நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொல்லி ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்த கட்டளைக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன தேசத்திலே குடியிருக்கிறான். 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன உடன்படிக்கை ஆண்டவருக்கு ஈசாக்கு மகனுக்கு நினைவு கூறுகிறார். நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போல நீயும் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நான் காண்பிக்கும் தேசத்தில் நீ குடியிரு என்று சொன்ன போது ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடியிருந்தான். எங்கு குடிந்தார் என்று சொன்னால் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேசத்தை விட்டு போகல. ஆண்டவர் நீங்க சொல்லுங்க, எங்க பஞ்சமா இருக்குது, நான் போறேன்னு சொல்லி போகல. ஆண்டவர் என்னை எங்க வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ, எந்த வீட்டுல ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறாரோ அங்க இருங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பின எல்லா சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லாரும் உங்களை தேடி வந்து சமாதானம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவுதான் வீட்டு பக்கத்துக்காரன் இப்படி பேசிட்டு இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி நீங்க முறுமுறுக்கிறத பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல இந்த ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். ஆண்டவர் யார் மத்தியில நீங்க சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து உங்களோட உடன்படிக்கை பண்ண போகிறாங்க. இல்லையா? இங்க அபிமெலேக்கு அந்த தேசத்துல அவன் குடியிருக்கிறான். அந்த குடியிருந்த போது ஈசாக்கு அந்த தேசத்துல விதைவிக்கிறான். பஞ்சகாலம் தான். ஆனா ஆண்டவர் சொல்லை கேட்டு அங்கு விதைவித்த போது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. 12வது வசனம் வாசிக்கும் போது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தார். ஒன்றுமில்லாம கடந்து வருகிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். அல்லேலூயா. சமாதானத்தை கெடுக்கிறவர்கள் மத்தியில உங்களுக்கு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் உங்களோடு கூட உண்டு. அல்லேலூயா. அவன் சொல்றாரு, அங்க பெலிஸ்தர்கள் அவர் மேல பொறாமை கொள்றாங்க. அவன் மிக வறந்துட்டே இருக்கிறான். அவன் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆண்டவர் அங்க நிலைப்படுத்துகிறார். நிலைப்படுத்துறதுக்கு அப்புறம் என்ன பண்றாரா, வர்த்திக்க பண்ணுகிறார். ஈசாக்க அந்த தேசத்தில் நிலைப்படுத்துகிறார். நிலைப்படுத்தினதுக்கு அப்புறம் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். வர்த்திக்க பண்ணும் போது பெலிஸ்தர்கள் பொறாமை கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறாருன்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் பொறாம தான் கொள்ளும். அல்லேலூயா. அதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. என்னன்னு சொன்னால் சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் அவர் நம்மோடு கூட. கடந்த சம்பவம் என்னன்னு சொன்னா, ஈசாக்கு அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுறாங்க. துரத்தி விடும்போது 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அங்க அவங்க துறவு பெற்றாங்க தண்ணிக்கு. அங்க ஒரு வாக்குவாதம் உண்டாகுது. அந்த துறவுல வாக்குவாதம் உண்டான போது அபிமெலேக்கு சொல்ற, எங்களை விட்டு நீ போ. 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிமெலேக்கு எங்களை விட்டு போ என்று ஈசாக்கு சொன்ன போது அவன் புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும்போது துறவு பெற்றாங்க. துறவு பெற்றும் போது எல்லாம் வந்து வாக்குவாதம் பண்ற எல்லா இடத்துலயும் அவர் ஒரு பேர் இருந்தாரு. அதுக்கப்புறம் 23வது வசனம், அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அங்கே ஆண்டவர் தரிசனமாகிறாரு. வாசிக்கலாம் 24வது வசனம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். வர்த்திக்க பண்ணுகிறார். ஈசாக்கு குடும்பத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். ஒன்றும் இல்லாமல் ஆண்டவர் 100 வயதுல குழந்தை கொடுக்கிற ஈசாக்கு பிறக்கிறான். பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பம் வர்த்திக்க பண்ணுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். உடன்படிக்கை அங்க வந்து ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி யார் துரத்தி விட்டாங்களோ, எந்த ராஜா துரத்தி விட்டானோ அவன் கடந்து வருகிறான். வாசிக்கலாம் 26வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஈசாக்கு கேட்கிறான், நீங்க என்னை துரத்தி விட்டீங்கல்ல,
இந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனீங்கல்ல, அப்புறம் ஏன் என்னை தேடி வந்தீங்கன்னு சொல்லி ஈசாக்கு கேட்டபோது அதற்கு அவர்கள் சொல்ற வார்த்தை, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி. அல்லேலூயா. வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சண்டை போடுறாங்களா, பயப்படாதீங்க. உங்களை யாராவது எதிர்க்கிறாங்களா, பயப்படாதீங்க. ஜெபம் பண்ணுங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி, நீங்க எங்க கூட இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும் என்று சொல்லி நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க. அபிமெலேக்கு அதான் சொல்றான். என்ன சொல்றாரா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம் என்று சொல்லி, நாங்கள் உம்மை தொடாமல். அந்த நாட்களிலே ஈசாக்கு அவங்க ஒண்ணுமே பண்ணல, சமாதானத்தோடு அனுப்பிட்டு. அதே போல அவன் சொல்றாரு, உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார். அல்லேலூயா. யார் ஆண்டவர் சமூகத்தை விட்டு வழி விலகி நம்ம போறோம் என்று சொன்னா அங்க சமாதான குலைச்சல் உண்டாகும். சமாதான வார்த்தைகள், சமாதானத்துடான வார்த்தைகள் இந்த குடும்பத்தில் சண்டை உண்டாகும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற வார்த்தை கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அத்தவங்க சொல்லணும், அப்பா ஆண்டவர் கூட இருக்கிற நான் பாக்குறேன்ப்பா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். நம்ம இடத்துல கேட்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நம்ம சண்டை போட்டுருந்தோம்னா சமாதானம் கிடைக்காது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கூட பேசுறாங்கன்னா அப்படியே விட்டுறோம், ஜெபம் பண்ணி விட்டுறோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணி விடும்போது தான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. இல்ல நானும் அவர்களுக்கு சரியாக மல்லு கட்டி சண்டை போட்டுன்னு சொன்னா என்னுடைய சாட்சியும் கெடும், இவர்கள் கிறிஸ்தவர்களா என்று சொல்லி தேவனுடைய நாமமும் தூசிக்கப்படும். அல்லேலூயா. அதுதான் சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது ஜெபம் பண்ணிட்டு விட்டு தேவையில்லாத வார்த்தைகள் கேட்கறீங்களா, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. உங்க வீட்டு பக்கத்துல சண்டை போடுறாங்களா, ஸ்தோத்திரத்தோடு இருங்க. உங்க வீட்டை குறித்து கேவலமா பேசுறாங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்களை நீங்க போய் மல்லு சண்டைக்கு நின்னீங்கன்னு சொன்னா, நீ என்ன சர்ச்சுக்கு போற, நீ இப்படி சண்டைக்கு நிக்கிறன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி அல்ல, நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்வதை பார்க்கலாம் ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் என்கிற சொல்லை நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. 29வதுல சொல்லப்படுகிறது, நான் சமாதான உடன்படிக்கை பண்ண வந்தேன் என்று. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார், என்னவா குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி. இரண்டாவது ஈசாக்கோடு அபிமெலேக்கு உடன்படிக்கை பண்ணுகிறான், சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் நோவாவை சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் நிலைப்படுத்தின மாத்திரமல்ல, ஆண்டவர் தேசத்தில் வர்த்திக்க பண்ணினார். ஆண்டவர் அந்த ஸ்தலத்திலே பரிசுத்தமான ஸ்தலத்தை ஆண்டவர் கொடுத்தார். இல்லையா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்று சொன்னால், தேவஜனமே இந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கைக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, கடைசியாக சொல்லப்படுகிறது, அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லி. யார் நடுவுல? நம்முடைய நடுவில். ஆண்டவர் வாசம் பண்ணும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம் எதுவென்று சொன்னால், நம்மை தான் ஆண்டவர் ஸ்தலமாக தெரிந்து கொண்ட இடமாக தெரிந்திருக்கிறார். உள்ளான இதயத்தில் வாசம் பண்ணும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் மத்தியில் தான் ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க போகிறார். அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டுமா? தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் உருவாக்குகிறார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையா இருக்கிறது. வாசிக்கும் போது எசேக்கியேல் புஸ்தகம் 37:26, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் நடுவில், யார் நடுவில்? நம் நடுவில் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை என்னென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஸ்தலமாக என்னை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் இந்த காலை வேளையில நான் ஒப்பு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்க, இந்த பரிசுத்தமாய் என்னை உருவாக்குங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நீர் பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே,
நீர் பண்ணின உடன்படிக்கை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை ஆண்டவரே அது நித்திய உடன்படிக்கையாய் இருக்கிறது, அது சமாதான உடன்படிக்கையாய் இருக்கிறது. எங்களை பூமியிலே நிலைப்படுத்தி என் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிற தேவனே, அப்பா நீர் எங்களுக்கு சமாதானத்தை தருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, தேவனுடைய சமாதானம் உங்கள் குடும்பத்தை ஆளுகிறார். அவருடைய சமூகம், அவருடைய பரிசுத்த ஸ்தலம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாய் ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொன்னால், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நாம் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கும். வானத்திற்கு பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆராதனை காலை வேளையில உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிந்து கடந்து வருகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, ஞானஸ்தான உடன்படிக்கை தன் பாவத்தை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அந்த உடன்படிக்கையில் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலை வேளையில் ஆண்டவரே, நோவாவோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்த தேவன் ஆண்டவரே, அபிமெலேக்கு ஈசாக்கோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணது போல ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிற ஆண்டவரே, எங்களை தூசணமாய் பேசுகிறவருடைய அப்பா, அவர்கள் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறதற்கு கர்த்தர் வழிவாசல் திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.